Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுசானா சேத் கேஸ் தான் பார்க்க போறோம். இந்த சுசானா சேத் வந்து யாருன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா அதை போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே இவங்க தன் குழந்தைய வந்து நான் கொல்லவில்லை அப்படின்னு தான் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல அவங்க குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதையும் வந்து அப்படியே ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து நான் குழந்தைக்கு தாலாட்டு பாடினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய சிஇஓவாக இருந்துட்டு இந்த கொலையை வந்து அவங்க தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து போலீஸாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைய வந்து சாவடித்து எப்படி சாவடிச்சாங்கன்னா காஃப் சிரப், அதாவது 2 காஃப் சிரப்பில் ஒரு காஃப் சிரப் வந்து ஃபுல்லாக காலியாக இருக்குது. அதை கொடுத்து குழந்தைய வந்து மயக்க நிலையில் வந்துட்டதுக்கப்புறமா அதை துணியில் இல்லைனா வந்து தலகாணியில் மூலயமா வந்து அடைச்சி மூச்சு திணற சாவடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தையோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாதிரிலாம் நான் பண்ணலை, குழந்தை வந்து தூங்கி எழுந்துக்கும் போது பார்க்கும்போது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க வந்து கால் டாக்ஸி புக் பண்ணி பெங்களூருக்கு போயிருக்காங்க. அப்போது அவங்களுடைய பேக்கில் தான் இந்த குழந்தைய போட்டிருக்காங்க. அந்த குழந்தை தெரியக்கூடாதுன்னு காரணத்தினால குழந்தைய அந்த பேக்கில் போட்டுட்டு அந்த குழந்தை மேலே ஃபுல்லாக என்ன போட்டிருக்காங்கன்னா குழந்தை விளையாடின டாய்ஸ் பொம்மைகள் அது வந்து ஃபுல்லாக நிரப்பி அது வந்து காரில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சூட்கேஸ் வந்து வெயிட்டாக இருக்குது மேம், நான் தூக்குறேன் அப்படின்னு வந்து அந்த கால் டாக்ஸிக்காரர் சொல்லியிருக்காரு. வேண்டாம் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மூட்டையும் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க கூட இருந்த பேக்கோட இன்னும் நிறைய பேக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த பேக்கில் ஒரு நோட்டு வேறு இருந்திருக்கான். அந்த நோட்டில் வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து எழுதியிருக்காங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிட்ட காரணத்தினால 6 நாள் வந்து இவங்க கூட குழந்தை இருக்கிறதுக்காகவும் 1 நாள் மட்டும் ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிறதுக்காகவும் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 6 நாள் வந்து என் கூட இருக்கான், 1 நாள் கூட இவங்க கூட இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் மேலே இருக்க கோவத்தினாலும் குழந்தை மேலே காமிச்சு குழந்தைய வந்து சாவடிச்சிருக்காங்க. இது வந்து போலீஸாரோடைய கணிப்பு. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் என் குழந்தைய நான் சாவடிக்கல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேக்கில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஐலைனரில் வந்து ஏதோ எழுதியிருக்காங்க. மேபி குழந்தைய இவங்களே சாவடிச்சுட்டு இவங்க கையில் பார்த்திங்கன்னா கை வந்து கீறி இருந்திருக்காங்க. குழந்தைய சாவடிச்சுட்டு நம்மளும் வந்து சூசைட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அந்த தைரியம் இல்லாத காரணத்தால் அவங்க வந்து டிஷ்யூ பேப்பரில் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்கள இறந்துட்டாங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் தான் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஸோ அதையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நோட்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் வந்து தனியாக வந்து போலீஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து அவங்க 6 நாள் போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க. மென்டல் டெஸ்ட் அண்ட் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு வந்து எடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தெரிஞ்சு தான் பண்ணாங்களா இல்லைனா சைக்காலஜிக்கலாக வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து இஷ்யூ இருக்கா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்கேஸ் அவங்க சைக்காலஜிக்கல் அண்டு மென்டலி வந்து அவங்க ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரி வந்து ஜட்ஜ்மெண்ட் போகும். இல்லைனா வந்து அவங்க நடிக்கிறாங்க, குழந்தைய வந்து வேணும்னே வந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற தண்டனை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.